ரிஷப ராசி நண்பர்களே, இந்த 2025 ஜூன் மாதம் நீங்கள் பொழுதுபோக்குகள் மற்றும் பொழுதுபோக்குகளில் நேரத்தை செலவிடுவதற்கு நல்லது. ஆனால் பயணம் மற்றும் ஷாப்பிங் செய்வதில் நேரத்தை வீணாக்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஜூன் 15 வரை சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் அதீத தன்னம்பிக்கை, உற்சாகம் மற்றும் ஈகோ பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். பெண்கள் விஷயங்களிலோ அல்லது தகராறுகளிலோ தலையிட வேண்டாம், இல்லையெனில் பிரச்சினைகளை உருவாக்கியதற்காக நீங்கள் குற்றம் சாட்டப்படலாம். செவ்வாய் மற்றும் கேது 7ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் ஆக்ரோஷம், உணர்ச்சிவசப்படுதல் மற்றும் அமைதியின்மை அதிகரிப்பதை நீங்கள் காணலாம், எனவே அமைதியாக இருங்கள். ஜூன் 12ஆம் தேதி முதல் குரு எரிமலையாக இருப்பார், எனவே உங்களுக்காக அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்கவும், அதற்கு பதிலாக உங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்யவும். உங்கள் தந்தையின் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், சரியான நேரத்தில் சிகிச்சைகளை தொடங்குங்கள், மேலும் அவருடனான தகராறுகளை தவிர்க்கவும். மாதத்தின் கடைசி நாட்களில் நீதிமன்ற வழக்குகள் அல்லது பிற தகராறுகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். அரசியலில் ஈடுபடுவதற்கும் அல்லது உங்கள் நற்பெயரை வளர்ப்பதற்கும் இந்த மாதம் நல்லது, எனவே நீங்கள் அந்த திசையில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சச்சரவுகளில் இருந்து விடுபட உங்கள் ராஜதந்திர நுண்ணறிவை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு நண்பருடன் தகராறுகள் இருக்கலாம், ஆனால் மாத இறுதியில் எதுவும் நடக்காதது போல் நீங்கள் சாதாரணமாக நடந்து கொள்ள முயற்சிப்பீர்கள். உங்கள் நண்பர்கள் வட்டம் வெளிநாட்டில் வேலை செய்ய ஒரு சிறந்த வாய்ப்பை பெற உதவும். நீங்கள் பணம், நேரம் மற்றும் முயற்சியை வணிகங்கள் மற்றும் திட்டங்களில் செலவிடலாம், ஆனால் ராகு குழப்பங்களையும் மாயைகளையும் கொண்டு வருவார், எனவே பொறுமையாகவும் அமைதியான மனதுடனும் வேலை செய்யுங்கள். வேலையிலும் கூட்டாண்மைகளிலும் மற்றவர்களை எளிதில் நம்ப வேண்டாம், ஏனெனில் 7ஆம் தேதி முதல் யாராவது உங்களை ஏமாற்றலாம். சனி பகவான் உங்கள் கடின உழைப்பையும் ஒழுக்கத்தையும் விரும்புகிறார், எனவே சோம்பல் மற்றும் சார்புநிலையை தவிர்க்கவும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் ஜூன் 20 முதல் தொழிலாளர்களை நம்ப வேண்டாம். 25 முதல் 30ஆம் தேதி வரை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பெரிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள், எனவே உங்கள் தரப்பிலிருந்து தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அரசாங்க வேலைகள் வெற்றிகரமான நேரத்தை காட்டுகின்றன. புதிய வேலைகளை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல நேரம். வேலைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சுமூகமான காலகட்டம், ஆனால் வேலையில் தனிப்பட்ட உறவுகளில் நேரத்தை வீணாக்குவதை தவிர்க்கவும், குறிப்பாக எதிர்பாலினத்தவர்களுடன். 15ஆம் தேதி முதல் உங்கள் முதலாளி, மூத்தவருடனான உறவுகள் நன்றாக இருக்கும், எனவே நீங்கள் எதிர்பார்த்து வந்த சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பற்றி விவாதிக்கலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் 2, 5, 14, 16, 23, 25 ஆகிய தேதிகள் ஆகும். நீங்கள் தனிமையாக இருந்தால் ஒரு புதிய துணையை சந்திக்கலாம், அல்லது 11ஆம் தேதி வரை நீங்கள் தனிமையாக உணரலாம், இது உங்களை காதலை முன்மொழிய தூண்டலாம். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு நேர்மறையான பதில் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களையும் தடைகளையும் நீக்க முயற்சி செய்யுங்கள், இல்லையெனில் பிரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் காதல் உறவுகளில் சிறந்த நண்பர்களை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும். ஜூன் 22 முதல் அரட்டை, காணொளி அழைப்புகள் மற்றும் குறுகிய சந்திப்புகள் மற்றும் வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் காதல் நிறைந்த நேரத்தை அனுபவிக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும், நீங்கள் வீட்டில் நேரத்தை செலவிடுவீர்கள். ஜூன் 7 முதல் தகராறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே உறவு செழிக்க சமரசம் செய்து கொள்ளுங்கள். சிறந்த மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நல்லிணக்கத்தை பேணவும், கடந்த கால காதல் நினைவுகளை நினைவுகூர்ந்து பார்க்கவும் முயற்சி செய்யுங்கள். மாத இறுதியில் உங்கள் துணைவரின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் பணத்தை மீட்பதற்கும் கடன்களை பெறுவதற்கும் நல்லது, எனவே உங்கள் பக்கத்திலிருந்து தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கடந்த கால முதலீடுகளிலிருந்து நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிக்கலாம். வட்டி மற்றும் அல்லது வாடகையிலிருந்தும் பணம் பெறலாம். வணிகத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும், இல்லையெனில் ஜூன் 22க்கு பிறகு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சூரியன் செல்வ வீட்டில் இருப்பதால், குறிப்பாக ஜூன் 15 முதல் நண்பர்களுக்கு முன்னால், குறிப்பாக ஜூன் 15 முதல்
பணம் இருப்பதை காட்டிக்கொள்வதை தவிர்த்து உங்கள் கையை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்காக செலவு செய்வீர்கள், ஆடம்பர மற்றும் பொருட்களை வாங்குவீர்கள். உடைகள், மகிழ்ச்சி, ஆடம்பர பொருட்கள் மற்றும் ஒழுங்கமைக்க வேண்டிய பொருட்களுக்கு செலவு செய்வீர்கள். வீட்டிற்கு மின்னணு உபகரணங்கள் மற்றும் தளபாடங்கள் வாங்குங்கள், ஆனால் உங்களுக்கு நஷ்டமான ஒப்பந்தங்கள் கிடைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம், ஆனால் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் கவனமாக இருங்கள். பரம்பரை சொத்து அல்லது மூதாதையர் பணத்திலிருந்து திடீர் ஆதாயங்கள் சாத்தியமாகும். நீதிமன்ற வழக்குகள் அல்லது தகராறுகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். இருப்பினும் நண்பர்களின் ஆதரவுடன் பணத்தை மீட்டெடுக்கலாம், ஆனால் நண்பர்களுக்கு அதிகமாக செலவு செய்யாதீர்கள். மாணவர்கள் மற்றும் குழந்தைகள். மாணவர்கள் புதிய கல்வி பாதைகளிலும் தொழில் வளர்ச்சி தொடர்பான புதிய படிப்புகளிலும் ஈடுபடலாம், ஆனால் மூத்தவர்களின் உதவியுடன் இதைச் செய்யுங்கள். இணையத்தால் ஏற்படும் அதிகப்படியான தன்னம்பிக்கை மற்றும் கவனச்சிதறல் படிப்புக்கு நல்லதல்ல, எனவே இந்த போக்குகளை கட்டுப்படுத்துங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், எனவே புதிய படிப்புகள், பயிற்சி அல்லது கல்லூரியில் சேர முயற்சி செய்யுங்கள். கூடுதல் படிப்புகளுக்கான புத்தகங்கள் மற்றும் கட்டணங்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும், எனவே முக்கியமான தேதிகளை தவறவிடாமல் இருக்க நன்கு திட்டமிடுங்கள். சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் சச்சரவுகளில் ஈடுபடலாம் அல்லது ஏதாவது நோயால் பாதிக்கப்படலாம், எனவே உடல் நலத்தை கவனியுங்கள். ரிஷப ராசி குழந்தைகள் பள்ளியில் சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது, மேலும் நல்ல பயிற்சியிலும் சேர வாய்ப்புள்ளது. பொழுதுபோக்குகள் மற்றும் புதிய செயல்பாடுகளில் செலவிட இது ஒரு நல்ல நேரம், ஆனால் எப்போதும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்கவும். உங்களுக்கு கவனம் குறைவாக இருப்பதாக உணர்ந்தால் உங்கள் ஆசிரியரிடம் உதவி கேட்கலாம். குடும்பம் மற்றும் ஆரோக்கிய. இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தையுடனான சச்சரவுகள், குழப்பங்கள் நீங்கும். உங்கள் தாயின் உடல்நலம் மற்றும் அவருடனான உறவையும் கவனித்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். குடும்பத்துடன் நல்ல உறவுக்கு வீட்டில் உறவினர்களுடன் சந்தோஷமாக இருங்கள். மூதாதையர் சொத்து தொடர்பான தகராறுகள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன, எனவே 11ஆம் தேதி முதல் இதற்கு உங்கள் உடன்பிறந்தவர்களின் ஆதரவை பெறுங்கள். வீடு புதுப்பித்தல் மற்றும் தளபாடங்களுக்கு செலவிடுங்கள், ஆனால் கவனமாக இருங்கள், செலவுகள் விரைவாக உயரக்கூடும், எனவே ஒரு திட்டத்துடன் செல்லுங்கள். இது ஆரோக்கியத்திற்கு நல்ல மாதம், ஆனால் அவசரமாக வாகனம் ஓட்டுவதையும் மது அருந்துவதையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். வயிறு மற்றும் கழுத்து தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீரிழிவு மற்றும் தைராய்டு நோயாளிகள் இந்த மாதம் நல்ல கவனிப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும், மேலும் தேவையான சிகிச்சையை முன்னுரிமையாக கொள்ள வேண்டும். யோகா, தியானம் செய்யுங்கள், ஓய்வெடுங்கள். நீங்கள் மன அழுத்தத்தில் உணர்ந்தால் பொழுதுபோக்குகளில் நேரத்தை செலவிடுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ காளியம்மன் கோயில் சென்று வழிபட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்.